வணக்கம். கார சட்னி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, போட்டுட்டு அதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 4-5 வரமிளகாவை சேர்த்து பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நல்லா ஒரு அந்த கிளேஸாக இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் லேசாக வறுத்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 2, அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வரும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து சட்னியோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி தயார். இது தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இன்னும் 2 தோசை சாப்பிடணும் போலவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.